அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு டிசம்பர் 12ஆம் தேதி முதல் தாமாக நடக்கக்கூடிய நல்லவை என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை மிகவும் வலுவாக எதிர்பாராத பல நல்ல வாய்ப்புகள் தாமாக அமைவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிச்சயமாக கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன. ஏனென்றால் மிக முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுவது முதன்மை கிரகமாக உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மிகவும் வலுவாக பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திலிருந்து யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்திற்குள் செல்கிறாருங்க. பொதுவாகவே சூரியன் 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய 6ஆம் இடம் யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்குள் நுழைவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல அதிரடியான மாற்றங்களை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக சூரியன் ஏற்படுத்துகிறார். 16ஆம் தேதியிலிருந்து 6ஆம் இடத்தில் அமர்கிறாருங்க. எனவே பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும். புதிதாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்குவதற்கான நல்ல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக இந்த வேளையில் தேடி வருகிறது. பல்வேறு வகையில் சந்திக்கக்கூடிய காரிய தடைகள், சிக்கல்கள், அலைச்சல்கள், உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் பெரிய அளவில் மாற்றத்தை சந்திக்கும். தானாக இவை அனைத்திலும் நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க சூரியன் 6ஆம் இடத்திற்குள் நுழைவது. அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனும் இந்த வேளையில் அஷ்டமஸ்தானத்தை விட்டு முற்றிலுமாக விலகி 9, 10, 11 ஆகிய இடங்களில் வலம் வர போகிறார். லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் நீங்கள் அதிரடியாக பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை தாமாகவே சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் சந்திரனின் உச்சத்தின் காரணமாக கடகராசிக்காரர்களுக்கு நிறைவாக உண்டு. பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவற்றை தவிர்த்து நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான பல வாய்ப்புகள் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பாராத வகையில் பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகளை அள்ளி கொடுக்க போகிறாருங்க. பல காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். இந்த தருணத்தில் பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் மற்றும் மாதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் ஆகிய 2 கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக பல நல்ல வாய்ப்புகள் தாமாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வேளையில் கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய புதன், சூரியன் மற்றும் சுக்கிரன் ஆகிய 3 கிரகநிலைகளுமே 5, 6, 7 என 3 இடங்களை வலு சேர்க்க போகின்றன. முக்கூட்டு கிரகங்கள் தனித்து செயல்படக்கூடிய இந்த தருணம் என்பது தாமாகவே பல நல்ல வாய்ப்புகளை நிச்சயம் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் பஞ்சமஸ்தானத்தில் வித்யாகாரகரான புதன் அமர்ந்திருக்கிறார். ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6இல் அற்புதமான யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சூரியன் நின்று கொண்டிருக்கிறார். எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தையும் பூர்த்தியாகக்கூடிய வலுவான அமைப்பில் நிச்சயமாக சுக்கிரன் சஞ்சரிக்கிறாருங்க. இப்படி முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 கிரகநிலைகளுமே எதிர்பாராத நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் விளம்பரக்கூடிய இந்த தருணத்தில் தாமாகவே பல நல்லது உங்களை தேடி நிச்சயமாக வரும். உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக பொறுமையாக செயல்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை நிச்சயமாக அள்ளி கொடுக்கிறாருங்க. வித்யாகாரகரான புதன் பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் நட்பு வட்டாரம் விரிவடையும். இந்த தருணத்துல புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு எந்த விதமான தடையும் தாமதமும் இன்றி புதிய சொத்துக்களை எளிதில் வாங்குவதற்கான நல்ல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல காரிய தடைகளை விலக்குகிறாருங்க சப்தமஸ்தானத்தில் வேற்றிருக்கக்கூடிய சுக்கிரன். எனவே எந்த விதமான எதிர்பார்ப்பாக இருந்தாலும் தடை தாமதமின்றி எளிதில் உங்களை வந்து சேர்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. அதிலும் குறிப்பாக கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளில் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் தடை தாமதமின்றி உங்களை தேடி வரங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய வகையில் கலைத்துறை ரீதியான புதிய வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். புதிய முதலீடுகளை அதிகரிப்பதற்கான யோகம் உண்டு.
உங்களுடைய சொந்த தயாரிப்பில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் மிக பெரிய அளவில் வெற்றி கிடைக்குங்க. ஆடை ஆபரண சேர்க்கையும் மிக பெரிய அளவில் நல்ல வளர்ச்சியை அள்ளி கொடுக்க போகிறது. எதிர்பார்ப்பதை காட்டிலும் நீண்ட நாளாக தடையை சந்தித்து வரக்கூடிய பல சிக்கல்கள் தாமாகவே இந்த தருணத்தில் உங்களை விட்டு விலக போகிறது. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு வகையான நல்ல சலுகைகள் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. செவ்வாய் ஜென்மத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல பணிகளை தைரியத்துடனும் துணிச்சலுடனும் மேற்கொள்ளலாங்க. பல்வேறு வகையான தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய சிந்தனைகள் மனதில் எழுவது மட்டுமல்லாது அவற்றை சிறப்பாக செயல்படுத்துவதற்கான நல்ல யோகமும் நிறைவாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. எதிர்கால நலனை சிறப்பாக உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பணிகளை செம்மையாகவும் சிறப்பாகவும் செய்வதற்கான யோகம் நிச்சயம் கிடைக்கிறது. நீண்ட நாள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதிலும் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார். விவசாயம் சார்ந்த பணிகளில் கடினமாக உழைத்தாலும் அதற்கேற்ற நல்ல பலன் இந்த வேளையில் தாமாக உங்களை தேடி வருவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. பண நெருக்கடி கொடுத்து வந்த விஷயங்கள்ல மிக சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. ஏனென்றால் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது 9 மற்றும் 3ஆம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே பல்வேறு வகையான தடைகள் சிக்கல்கள் முற்றிலும் விலகும். அது மட்டுமல்லாது அஷ்டம சனியின் இறுதி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு உத்தியோகம் தொழில் ரீதியாக சற்று பணிச்சுமை அதிகரிக்கலாம். ஆனால் உத்வேகத்துடன் அனைத்து விதமான பணிகளையும் செயல்பாடுகளையும் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. இல்லத்தில் பல்வேறு வகையான சுப காரியங்கள் தடையில்லாமல் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் நிறைவாக கிடைக்கிறது. நீண்ட நாள் சந்தித்து வந்த சங்கடங்கள் மறைந்து நல்ல மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் நிறைவாக பிறப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் இப்போது உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார். ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அவர் வக்ரம் பெற்றிருந்தாலும் லாபஸ்தானத்தில் தான் நிலை கொண்டிருக்கிறார். எனவே திடீர் என சில பிரச்சனைகள் வந்தாலும் அவை தாமாகவே உங்களை விட்டு மறைந்து மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவை விலகி நல்ல மாற்றமும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக இந்த தருணத்தில் சந்திக்கலாம். அது மட்டுமல்லாது தற்போது வேலை இழந்தவர்கள், தற்போது புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்கிறவர்கள் போன்றவர்களுக்கு நல்ல சிறப்பான வாய்ப்புகள் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. மன நிறைவில் ஏற்பட்ட குறைகள் விலகி தாமாக பல நல்ல சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. பல்வேறு வகையில குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் எந்தவிதமான தடையும் இன்றி சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் அள்ளி கொடுக்கிறாருங்க குரு. எனவே நிச்சயமாக சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பல அதிரடியான நல்ல மாற்றம் நிறைவாக கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் கடகராசிக்காரர்கள் வாரத்தில் திங்கட்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடை தாமதம் அனைத்தும் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன.